அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் திருப்பு முனைகளையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 28/1/2025 அன்னைக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி உச்ச பெயர்ச்சி நிகழ்வு கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே மீன ராசியில தான் சுக்கிரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார். அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னொன்னு, இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார். நீச்ச புதனோட உச்ச சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம். இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா, குரு சுக்கிரனுடைய வீட்டிலையும் சுக்கிரன் குருவுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மாதத்துல 4 சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கிரனால பலன் கொடுக்க போகுது. 1 சுக்கிரன் உச்சமானது, 2வது ராகுவோட இணைந்த அமைப்பு, 3வது நீச்ச புதனோட இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு, 4வது குருவோட சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது. ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் பலம் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, சொத்து சேர்க்கை, வாகன யோகம், நல்ல திருமண வாழ்க்கை, நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு, இப்படி சகலமும் கிடைக்கும். ஓப்பனா சொல்லணும்னா ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கிரனால யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுதுங்கிறது தான் உண்மை. எதிர்பாராத தன வருமானம், வண்டி வாகன யோகம், இடம் பூமி மனை வாங்குற யோகம், அசையும் அசையா சொத்து சேர்க்கை, வீடு கட்டுற யோகம், இது எல்லாத்தையும் சுக்கிரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்க போறார். தனுசு ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமாக போறார். பொதுவா சுகஸ்தானத்துல சுகபோக காரகனான சுக்கிரன் உச்சமாறது ரொம்ப விசேஷம். கேந்திரத்துல சுக்கிரன் உச்சமாறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே நேரத்துல இந்த சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, லாபாதிபதியும் அவரே தான். 6ஆம் பாவகாதிபதி சுகஸ்தானத்துல உச்சமாறதுங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் லாபாதிபதி உச்சமாறது மிகவும் விசேஷமான அமைப்பு தான். 6ஆம் அதிபதியா இருந்து சுக்கிரன் இந்த காலகட்டத்துல சில அசுப பலன்களையும், லாபாதிபதியா இருந்து யோக பலன்களையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த 4ல சுக்கிரன் உச்சமாகும் போது நிறைய சுப மாற்றங்களை பண்ணுவீங்க. சுபகாரியங்கள் வீட்டுல நடந்தேறும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள கொண்டு போகும். நிறைய பேர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் லோன் போட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் கடன் வாங்கி சுப விரயங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றது, வீடு கட்ட லோன் போட்டீங்கன்னா அந்த லோனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க வீட்டை அலங்காரம் பண்றதுக்காக விரயங்கள், சுப விரயங்கள் பண்ணுவீங்க. ஒரு சிலர் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி இருக்க வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறது. ஆனா இதுல ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. என்னன்னா, இங்க சுக்கிரன் தனிச்சு இல்லாம ராகு ஏற்கனவே இங்க சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அதுலயும் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனியும் இங்க இணைவு பெற போறார். இன்னொன்னு, மார்ச் மாதத்துல சுக்கிரன் வக்ரமாக போறார். இதுவும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். ராகுவோட இணைந்த சுக்கிரன் ஒரு விஷயத்தை சிம்பிளா முடிக்க விட மாட்டார். எதையுமே கொஞ்சம் எக்ஸ்பாண்டபிளா கொண்டு போகும். பெருசா ஆசைப்பட வைக்கும், பெருசா கடன் வாங்க வைக்கும். நீங்க சின்னதா ஒரு விஷயம் பிளான் பண்ணுவீங்க, ஆனா அது பெருசா போய் முடியும். நீங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஃபைனலா நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பட்ஜெட் தேவையே இல்லையே அப்படின்னு யோசிப்போம். ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட சரி, இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சின்னதா 20 லட்சத்துல பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு பிளான் பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சத்துக்கு போடுவீங்க. பட்ஜெட் உங்ககிட்ட வெறும் 20 லட்சம் தான் இருக்கும். அந்த மாதிரி பெருசா ஆசைப்பட வைக்கும், பெருசா எதையுமே யோசிக்க வைக்கும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் வச்சுக்கோங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குங்க. ஆசையா இருந்தாலும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஆசையா இருந்தாலும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க. பெருசா ஆசைப்பட்டு உங்க தகுதியை மீறி கடன் வாங்கிட்டு பின்னாடி காலத்துக்கும் கடன் கட்டுற மாதிரி சூழல்ல கொண்டு போகும். அதனால ஆசைப்படுறதா இருந்தாலும் தகுதிக்கேற்ப ஆசை தேவை. விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிறத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. எதுலையும் அகலக்கால் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் கடன் வாங்கி பண்ண வேண்டாம். ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், அதுக்காக பெருசா கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா
ஆனா ராகுவோட இணைந்த சுக்கிரன் பல மடங்கு செலவுல இழுத்து விட்டுருவார். அதனால எந்த அளவுக்கு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சிக்கனமா ஒரு விஷயத்தை செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏதாவது சுபகாரியம் பண்ண போறீங்க, சுபவரியங்கள் பண்ண போறீங்க, அதுக்கு கடன் வாங்கி பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். ஆனா உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் ஒரு சுப மாற்றத்துக்கான ஒரு அடித்தளத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். ஃபேமிலியில நிறைய சுபகாரியங்கள் செய்யற அமைப்புகளை கொடுக்கும். வீட்டுல கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆனாலுமே இங்க தாய் ஸ்தானம் இது இல்லையா, இங்க ராகு இணைந்திருக்கார். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனியும் இங்க வந்தினையும் காரணத்தினால அந்த பீரியட்ல மார்ச் மாதம் போல வக்ரகதியில இருப்பார் இல்லையா சுக்கிரன். அதனால தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும். தாயுடைய உடல் நலத்துல அடிக்கடி சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாய்க்கு மென்டலி கொஞ்சம் பிரஷர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி தாயுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அவங்களுடைய உடல் நலத்துல மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு உங்களால தாய்க்கு ஏதாவது மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் தாய்கிட்ட அனுசரித்து நடந்துக்க முயற்சி செய்யுங்க. உங்க கோபத்தை காட்டாதீங்க. கடந்த காலகட்டங்கள்ல ஒரு அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ஸ் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் இருந்திருக்கும். பிடிக்காத இடத்துல கடமையான ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அங்க போய் லாக் ஆகியிருக்க மாதிரி ஒரு சூழலை கொடுத்திருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு செட்டே ஆகாத இடத்துல கடந்த காலகட்டத்தில் நம்ம டிராவல் பண்ணிருப்போம். ஆனா இங்க சுக்கிரன் உச்சமாறதுனால எல்லாத்தையும் நமக்கு கம்ஃபர்டபிளா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இனிமே ஒரு சேஃப் ஜோன்ல நீங்க டிராவல் பண்ணுவீங்க. இன்னொன்னு, சுகஸ்தானாதிபதி 6ஆம் பாவகத்திலையும் 6ஆம் பாவகாதிபதி சுகஸ்தானத்திலையும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க இல்லையா, அப்போ கண்டிப்பா கடன் வாங்கி ஏதாவது சுப மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை கண்டிப்பா தேவை. இந்த காலகட்டத்தில் லாபாதிபதி சுகஸ்தானத்துல உச்சமாறாரு இல்லையா, இப்போ பணம் சம்பாதிக்கணும், லைஃப்ல பெரிய ஆளா வரணும், நல்ல முன்னுக்கு வரணும், அப்படி சிந்தனை ஓட்டங்கள் பொருளாதாரம் சார்ந்த வகையிலேயே இருக்கும். சம்பாதிக்கிறது சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும். இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வாங்கணுங்கிற எண்ணம் வரும். லாபாதிபதி உச்சமா இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் எடுப்போம். அதுவும் முயற்சி ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானாதிபதி சனி ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, மார்ச் 29 வரைக்கும். அப்ப எடுக்கும் முயற்சிகளும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கார். அப்போ நம்ம செய்யும் விஷயங்கள்ல ஒரு திருப்தி இருக்காது. ஒரு விஷயத்தை ப்ராப்பரா பண்ணணும், சிறப்பா பண்ணணுங்கிற எண்ண ஓட்டம் இருக்கும். ஆனா அது எப்படி பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. இது ராகு கேது பயிற்சி வரைக்கும் இந்த நிலை இருக்கத்தான் செய்யும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த நிலை நிச்சயமா மாறும். உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனால உங்க ஆசைகள் நிச்சயமா பூர்த்தி செய்யற அளவுக்கு பொருளாதாரம் நிச்சயம் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். மூத்த சகோதர உறவுகளுக்காக சுபகாரியம் செய்யற யோகத்தையும் கொடுக்கும். மூத்த சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கடந்த கால சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி மூத்த சகோதர வகையில அனுகூலம் உண்டாகும். நல்ல பாண்டிங் இருக்கும். மூத்த சகோதர உறவுகளுக்காக ஏதோ ஒரு வகையில சுபவரிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. ஒரு சிலருக்கு மூத்த சகோதர வகையில அவங்கள பத்தி ஒரு கவலையோ இல்ல அவங்கள லைஃப்ல முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்க எதிர்காலத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு தாட்டுங்கிறது மூத்த சகோதர வகையில உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஆனா ராகுவோட இணைந்த சுக்கிரன்கிறதுனால மூத்த சகோதர உறவுகள் வழியில அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி பெருசா மைனஸ் ஒன்றும் இல்ல. இன்னொன்னு, லாபாதிபதி உச்சமாகி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தன்னுடைய சமசப்தமா பார்வையா. இங்க ஏற்கனவே கேது இருக்கார். புதனுடைய வீட்டுல கேது இருக்கிறதே விசேஷம். 10ஆம் பாவகத்துல பாவகிரகம் இருக்கிறது விசேஷம். உச்ச கிரகம், அதுவும் லாபாதிபதி உச்சமடைந்து இந்த கேதுவை பார்க்கறதும் விசேஷம். ஏற்கனவே குருவும் இந்த கேதுவை பார்த்து சுபத்துவம் அடைகிறார் கேது. ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவகம் ரொம்பவே சுபத்துவம் அடையுது. இவ்வளவு நாளா நிச்சயமா தொழில் ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தொழில் ஸ்தானம் மிகவும் பலமா இருக்கும் காரணத்தினால தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் பெருகும். அதே மாதிரி ஏற்கனவே வேலை இல்லாம புதிய வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய சிறப்பான உத்தியோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமா இடமாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பாசிட்டிவான இடமாற்றம் இருக்கும். சம்பள உயர்வு இருக்கும். ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு தொழில அபிவிருத்தி செய்யறதுக்கான யோகம் பிறக்கும். தொழில் வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த டல்னஸ் நீங்கி ஒரு மந்தத்தன்மை நீங்கி தொழில் சிறப்பா முன்னேற்றகரமான நிலையில போகும். அடுத்து தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தா சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. இப்போ சுக்கிரன் ராகுவோட இணைந்திருக்கிறதுனால பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவுல லாபம் நிச்சயமா எடுக்கலாம். ஆனா அகலக்கால் வைக்காம சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முறையா எஃபர்ட் போட்டு உழைச்சிங்கன்னா நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்க எஃபர்ட்டை கம்மி பண்ணீங்கன்னா சில தடங்கல்கள் பிரச்சனைகள்ங்கிறதும் இருக்கும். ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்கிரன்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்த சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். பிரம்மாண்டமா யோசிப்போம். அந்த பிரம்மாண்டம் நமக்கு பெரிய மைனஸ் ஆயிடும். அதனால சிம்பிளா யோசிச்சு பெருசா முன்னேற முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலகட்டமா தான் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.